காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியில் உள்ள அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆசிரியர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள்ட்ட ஒருத்தவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. நம்ம தனுசு ராசி அன்பர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்துறது யாருங்க, உங்களை காயப்படுத்துறது யாருன்னா என்கிட்ட கற்றுக்கிட்டவன் தான், என்கிட்ட அருமையாக உட்காந்து பொறுமையாக கற்றுக்கிட்டவன் தான் என்னை வச்சு செய்கிறான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பொருளாதாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் நம்முடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள செயல்பாடுகள்ல தடைகளை நிவர்த்தி செய்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக. சூப்பர். தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பா 2026 இந்தந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது, நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த 2026 தனுசு ராசிக்காரங்க வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப குறிப்பா முக்கியமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியில் உள்ள அன்பர்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆசிரியர்களாக இருப்பாங்க. டீச்சர்ஸ் அதிகமான டீச்சர்ஸ் உள்ள ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி. அப்படி இல்லைனாலும் டீச்சர் இல்லைனாலும் எந்த வேலையில இருக்காங்களோ, எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறை சார்ந்த நபர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். ஆசிரியரா இருப்பாங்க, சொல்லுவாங்க. எந்த துறையில இருந்தாலும் சரி, ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அடிப்படை தொழில் வேலையை பார்த்தாலும் சரி, அந்த வேலையை பல நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. கற்றுக் கொடுக்கக்கூடிய தான் கற்றுக்கிட்ட கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா அது தனுசு ராசி இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள்ட்ட ஒருத்தவங்க பாடம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப புரியும்படி தெளிவா இருக்கும். நான் எனக்கிட்ட இருக்கிறத ஓப்பனா உனக்கு சொல்லிக் கொடுக்கேன், நீ கத்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. அப்ப நிறைய ஆற்றலை கொண்ட நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. ஏன்னா எப்ப நம்ம எனர்ஜியை கொடுத்து ஒரு விஷயத்த கொடுக்குறோமோ அப்ப நம்ம எனர்ஜியை இழக்கிறோம்ல. ஸோ அந்த தன்மை தான் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருட காலமாக நிறைய இருக்கு. நிறைய விஷயங்களை சிக்கி தவிக்கிறாங்க. நான் கற்றுக் கொடுத்த ஒரு மாணவன் என்னையவே எட்டி உதைக்கிறாங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட கற்றுக்கிட்ட கடைக்குட்டி நம்மளை வச்சு செய்யுதுங்கிற வார்த்தையை தான் இவங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. நம்ம தனுசு ராசி அன்பர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்துறது யாருங்க, உங்களை காயப்படுத்துறது யாருன்னா என்கிட்ட கற்றுக்கிட்டவன் தான், என்கிட்ட அருமையாக உட்காந்து பொறுமையாக கற்றுக்கிட்டவன் தான் என்னைய வச்சு செய்கிறான். இப்போ என்னை பாடாப்படுத்துறான், நான் கண்டுக்கல. அப்பயும் கூட அவன் நல்லா இருக்கணும் தான் நினைக்கும் போல அவன் கெட்டு போகணும்னு நினைக்கல அப்படிங்கிற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துவான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பொருளாதாரம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. காசுக்காக கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்காரங்க காசை பத்தி கவலைப்படாம துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த பாட்டு கிரகங்களுடைய பார்வை சூப்பரா இருக்கு. குரு பகவான், அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 8ஆம் இடத்துல அமர போறாருங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் 8ல் அமர்ந்தாலும் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் டைரக்டா பார்க்க போறார். அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சியான தன்மையில செயல்படக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. சிறப்பு. தனுசு ராசிக்காரர்கள் திருமண தடை நிறைய பேருக்கு 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, திருமணமே நடக்கல, பொண்ணே கிடைக்க மாட்டேது, பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமணம் நடக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களுக்கு போவாங்க, பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இந்த 2026 அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் நம்முடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள செயல்பாடுகள்ல தடைகளை நிவர்த்தி செய்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. சூப்பர். உறுதியாக திருமணம் முடிக்கலாம், கவலைப்பட தேவையில்ல. இவங்களுடைய நோக்கம் திருமணமாக இருந்தால் அதை மட்டும் சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா திருமணம் முடிஞ்சிடும். இவங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்திட்டாங்கன்னா திருமணத்துக்கு இன்னும் லேட் ஆகும். தனுசு ராசி அன்பர்கள் என்னதான் வேலை இருந்தாலும் சரி, என்னதான் தொழிலை பார்த்தாலும் சரி, இந்த வருடம் ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள கட்டாயமாக திருமணம் முடிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல அவங்களுடைய செயல்பாடு இருந்தால் உறுதியாக வீட்டில் சுப நிகழ்ச்சி அவர்களுக்கு நடைபெறும். கண்டிப்பா உண்டு. அது அவங்களுடைய மூத்த சகோதரருக்கு முயற்சி எடுத்தாலும் அதை நோக்கி பயணிக்கணும், இளைய சகோதரருக்கு முயற்சி எடுத்தாலும் அதை நோக்கி பயணிக்கணும். அப்ப இவங்களுக்கு
இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு, இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான பாக்கியம் உண்டு. ஏன்னா இவங்களுடைய ராசியும் குரு பகவான் 7ஆம் பார்வை மூலமா பார்க்காரு. 5ஆம் பார்வை மூலமாக மூத்த சகோதரரை பார்க்காங்க. 11ஆம் இடத்தை பார்க்காங்க. அதே போல 3ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய கும்பராசியும் பார்க்காரு. அப்ப இவங்க வீட்டுல ஜூன் மாசத்துக்குள்ள ஒரு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அப்படின்னு சொன்னோம்னா கலைத்துறையில நிறைய பேர் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. சோ கலைத்துறையில டாப்ல வருவாங்களா இந்த 2026ல தனுசு ராசிக்காரர்கள்? உறுதியாக இவர்கள் சினிமா துறையில உள்ள அத்தனை விதமான தனுசு ராசி அன்பர்களுமே வெற்றியாளராக வருவாங்க. ஓகே. அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நாள் ஓரமா நின்று சாதாரணமா நின்னேன், இப்ப நான் ஒரு மிகப்பெரிய நடிகனா வந்துட்டேன், மிகப்பெரிய நடிகையா வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பா 2026ல இந்தந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது, நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த 2026ல தனுசு ராசிக்காரங்க சிக்கனமாக இருக்கணும். சிக்கனமா இருக்கணும் கட்டாயமா. ஆ. ஒரு 1000 ரூபா வருதுன்னா அந்த 1000 ரூபால ஒரு 200 ரூபாச்சும் இவங்க சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும். செலவு டோட்டலா செஞ்சிடக்கூடாது. சிக்கனத்தை கடைபிடிச்சாங்கன்னா சிக்கல் இல்லாம வாழலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அதுக்கடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழு கவனம் செலுத்தணும். ரொம்ப கவனமா ரொம்ப இருக்கணும். கவனமா இருக்கணும். ஓகே. வேலையை வந்து அசால்ட்டா பார்க்கக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை தொடரணும். ஒரு வேலையை பார்த்துருக்கும்போது இன்னொரு வேலையை தொடரக்கூடாது. இவங்க வேலையை பார்க்காம இன்னொருத்தவங்க வேலையை செய்யக்கூடாது. இந்த ரெண்டுலையும் இவங்க கவனமா இருந்தாங்கன்னா இந்த வருடம் இவங்க ஒரு நல்ல ஒரு வெற்றியான ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசி மாணவ செல்வங்கள் இந்த வட்டம் ரொம்ப ஒரு சாதனையாளர்களாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. அப்படியே அசால்ட்டா படிச்சுட்டு போனாலே மதிப்பெண் கூடும். இவங்க ரொம்ப பயங்கரமா கவனிச்சு படிச்சுட்டாங்கன்னா இவங்க தான் முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவியர் அனைவருமே ஒரு மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 எழுதி வச்சுக்கலாம். அவங்க எந்த போட்டியில இவங்க பேரை படிப்புல கொடுக்கணும் மட்டும்தானா விளையாட்டு துறையிலயும் அப்படித்தானா? கண்டிப்பா கொடுத்தலாம். Okay. எந்த போட்டி வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க வராங்களோ அந்த போட்டியில உங்க பேரை கொடுத்தலாம். எந்த போட்டியா இருந்தாலும் இவங்க கலந்து கொண்டாங்கன்னா அந்த அணி வெற்றி பெறுங்கிறத சொல்ல முடியும். தனுசு ராசிக்காரர்கள் 2026ஆம் வருடம் இந்த கடவுளை இப்ப இந்த கடவுள் காலில் போயிட்டு கடவுளே என்னை காப்பாத்து நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை இறுக்கமா பிடிச்சுக்கணும்னா எந்த தெய்வத்தை இவங்க இறுக்கமா பிடிச்சுக்கணும்? நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் சதுர்த்தி திதி நாளில் விநாயகரை வழிபாடு செஞ்சாங்கன்னா வினைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு வெற்றியாளர்களாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூழ்ச்சி எல்லாம் அளிக்கப்படும். சதுர்த்தி திதியில இவங்க கரெக்டா விநாயகரை போய் வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுத்து இவங்க மனசார வேண்டிக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய முதல் கடவுளான மூலக்கடவுளான விநாயகருடைய அருள் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு வெற்றியாளராக வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் வருடம் எந்தெந்த விஷயம் சிறப்பாக இருக்கும், எந்தெந்த விஷயத்துல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த கடவுளை வணங்கணும், அதாவது சதுர்த்தி திதியில விநாயகரை போய் கெட்டியமா பிடிச்சிட்டா இவங்களுக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.